நீள்வட்ட பாதையில் சுற்றும் நிலா பூமிக்கருகில் செல்லும் வேளையில் முழு நிலவு ஏற்பட்டால் அது சூப்பர் மூன் என முதுநிலை விஞ்ஞானி தாவே வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். நிலா பூமியை சுத்தி வரும்போது வட்ட வடிவமான பாதையில வரல, கோழி முட்டை வடிவில் வருது. எலிப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோழி முட்டை வடிவில் வருது. நீள்வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீள்வட்டத்துல பூமியை சுத்திட்டு வந்தா அதனுடைய பாதையில ஒரு சமயத்துல பூமிக்கு பக்கத்துல இருக்கணும், இன்னொரு சமயத்துல பூமிக்கு தொலைவில் இருக்கும். இதான் பூமின்னு வச்சுட்டா பூமி பக்கத்துல இருக்கணும், பூமிக்கு தொலைவில் இருக்கும். இப்போ நம்ம பக்கத்துல விமானம் கீழே தரையிறங்கி நிக்குது, பார்த்தா பெருசா இருக்கு. மேல பறக்கும் போது காக்கா குருவி மாதிரி சின்னதாயிடுது இல்ல. தொலைவுல உள்ள பொருள் பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும், பக்கத்துல இருக்கிற பொருள் பார்க்கறதுக்கு பெருசா தெரியும். இது நமக்கு தெரியும். அப்போ நிலாவும் நீள்வட்ட பாதையில சுத்திட்டு வந்தா பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியணும் இல்லையா, தொலைவுல இருக்கிறத விட. அப்படி கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி இருக்கிற சமயத்துல முழு நிலா வந்தா அந்த முழு நிலாவையும், தொலைவுல இருக்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல முழு நிலா வந்தா அந்த முழு நிலாவையும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்காது இல்லையா. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் குட்டியா இருக்கு. இதுதான் சூப்பர் மூன். அதாவது நிலா தன்னுடைய சுற்றுப்பாதையில பூமிக்கு பக்கத்தால போற சமயத்துல முழு நிலவு ஏற்பட்டுச்சுன்னா அதான் சூப்பர் மூன். சூப்பர் மூன் ஒரு வருஷத்துல பல நாட்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஆகஸ்ட் 19 நடக்கிற சூப்பர் மூனை விட இன்னும் சூப்பரான ஒரு சூப்பர் மூன் அக்டோபர்ல நடக்கும். ஏன்னா அப்போ பூமிக்கும் நிலாவுக்கும் தொலைவு இன்னும் ரொம்ப கம்மி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது கடந்து போச்சு, அந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிலா பூமியிலிருந்து 4,05,297 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பூமியோட மையத்திலிருந்து நிலாவோட மையத்துக்கு தொலைவு போடுறோம். அப்பதான் ஆக தொலைவிலான இருந்த நிலா இந்த சுற்றுல. ஆகஸ்ட் 21ஆம் தேதி 19 21ஆம் தேதி ஆக பக்கத்துல இருக்க போகுது. எவ்வளவு பக்கத்துல இருக்க போகுதுன்னா 3,60,198. இந்த 19ஆம் தேதி இது நடக்க போகுது இல்ல, அப்போ வித்தியாசம் பாத்தீங்கன்னா சில 100 கிலோமீட்டர் வித்தியாசம், அவ்வளவுதான். அதனாலதான் இதை சூப்பர் மூன் சொல்றாங்க. பூமிக்கு அந்த சுற்றுப்பாதையில பக்கத்துல இருக்கும்போது முழு நிலா வந்தா அதான் சூப்பர் மூன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ப்ளூ அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பண்பாட்டுல, ஆங்கிலம் மட்டும் இல்ல ஐரோப்பிய பண்பாட்டுல ஒரு பொருள் என்னன்னு சொன்னாக்கா அரிதானது, எளிதா கிடைக்காதது, ரொம்ப அரிதா நடைபெறக்கூடியது. ஒரே மாதத்துல 2 முழு நிலா வரலாம் இல்லையா. அப்படி 2 முழு நிலா வந்தா 2ஆவதா வரத ப்ளூ மூன் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம். ஜூன் 21 இருந்து செப்டம்பர் 22 வரைக்கும் ஒரு பருவ காலம் அப்படிங்கிறது ஐரோப்பிய கருத்து. இந்த ஒரு பருவ காலத்துல 4 முழு நிலா வந்தா 3ஆவது முழு நிலாவுக்கு ப்ளூ மூன்னு பேர். சூப்பர் மூன்னாலும் சரி ப்ளூ மூன்னாலும் சரி நிலா அப்படியே தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு பாக்குற அளவுக்கு வேறுபாடு எதுவும் வராது.